உரையில் 2 கத்தி இருக்கலாமா, ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற ஒரு பழமொழி. ஏன்னா 2 கத்தி உள்ளே வச்சோன்னா கவர் கிழிஞ்சிடும். அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு படத்தில் தேட்டரை கிழிய போகுது. அதற்கு காரணம் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனும் அதே பக்கம் எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய திறமை மிக்கவர்கள். இவங்களுடைய நடிப்புலையும் இயக்குனர் திரு மணிரத்னத்துடைய இயக்கத்திலையும் தக்லை படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரில் வந்து சும்மா ஒவ்வொரு கட்டும் வேறு லெவல் ஆஃப் கட்டில் இருக்குது. அதுவும் எடிட்டர்கிட்ட போய் நின்று நெடுஞ்சான்கிட்டே காலை விழுந்து கும்பலாம். இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எடிட்டிங் பேட்டனே வேறு லெவலில் இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, கேஜிஎஃப் படத்தில் வர ட்ரெய்லர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம மெய் செலுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக எடுத்து வச்சுருக்காங்க. கன்னட படம்னா ஏதோ வந்து காவாலி படம் தான் நினச்சிக்கு, இது என்னடா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னட படத்தோட ஃப்ளேவரையே நம்மளை மாற்ற வச்சா தெரியுமா. அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த டெஃப்லான் டைப் போட்டு வென்ஃப்ளான் குத்தி ஏற்றி இன்ஜெக்ஷன் போடுற நிலமையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக வந்து நிற்கும் போது ஒரு ஆறுதலை தருது. அதுலேயுமே நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து மணிரத்னம் அவரோட ஓன் ஸ்டைலில் ஒரு அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் நாயகன் படத்தில் வர கமல், இன்னொரு பக்கம் அதே நாயகனை சின்ன பையனாக வர சிம்பு. இவங்க 2 பேரும் உட்காந்து அந்த மணல் எழுதி போட்டு பேசும்போது கண்டிப்பாக டிஏஜிங் தான். நாயகன் படத்தில் வர அந்த லுக்கை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதை டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே நமக்கு பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ரைட்டு, இவங்க 2 பேருடைய லைஃப் தாண்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது அப்படியே கொஞ்சம் அப்போ 8 அடி பஞ்சா நீ 18 அடி பாயணுண்டா. கமல் சார் அவருக்கே உண்டான ஒரு இன்னோசென்ஸில் ஒன்று பண்ணுறாரு. அது அடுத்த செகண்ட் 16 அடி டே கணக்காப்பில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதேவும் அடுத்த ஒரு ஷாட்டில் என்ன வருதுன்னா, உள்ளேருந்து நான் பார்த்துக்கிறேன், வெளியிலேருந்து அமர் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. எனக்கு இது புரியலை. திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளே இருந்துன்னா இந்தியன் ரேஞ்சில் இருக்கிற மற்ற கேங்ஸ்டர் ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெளியில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் ஒர்க் எல்லாத்தையும் அமரன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு அதில் தான் புரிஞ்சு. சரி, இப்போது ஓகே, இவங்க 2 பேரும் நல்லா தானே போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இடையில நாசர் உள்ள வர நாயகன் படத்தில் இந்த வேல் நாயக்கர் பின்னாடி டெல்லி கணேஷ் வருவார் தெரியுமா, அது மாதிரி உள்ள வர்றாருனா அடுத்து நான் தானே அந்த இடத்துக்கு வரப்போகிறேன்னு நினைக்கும் போது, டேய் என் பிள்ளை வரவானா, அதுவும் தத்து பிள்ளைடா, அவன் பெத்த பிள்ளை கிடையாது, தத்து பிள்ளை ஆக வருவான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே அப்போ நான் யார்றா அப்படின்னு நாசர் ஒரு பக்கம் சும்மா தேவர் நாசர் மாதிரி அப்படி மூடிக்கிட்டு நிற்கிறாரு. சரி, இதுதான் கதை போல் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அங்கே அதுதான் கிடையாது. ஏன்னா நம்மால் இந்த விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் இருக்காரு, எதில் எக்ஸ்பர்ட்டோ இல்லையோங்க, மனுஷன் கிஸ் அடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க. அவர்கிட்ட இந்த முத்தத்தை பற்றியே நீங்கள் பல படங்கள் கற்றுக்கலாம். அந்த பழைய காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இந்த லிப்லாக் சீனுக்கு வேறு யாரையும் அடிச்சுக்க முடியாது, அவர் மட்டும்தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விருமாண்டி அபிராமியை போட்டு தடவை எடுத்து ஒரு லிப்லாக் அடிச்சிருப்பாரு பாருங்க, ஆஹா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் த்ரிஷா அப்படி கழுத்தில் கை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. யோ என்ன 75 வயசில் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல தான் அந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகும். என்னன்னா, கேங்ஸ்டர் படத்தில் இந்த கேங்ஸ்டருக்கு உளவாளிகளும் சரி நம்பிக்கை துரோகிகளும் எப்பவுமே வருவாங்க. ஆனால் ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு பெரிய துரோகம்னு எது தெரியுமா நினைப்பாங்க, நம்ம கூட இந்த மாதிரி தத்து வளர்க்குற பிள்ளை, அவருக்கு எப்போவுமே ஒரு கீப்பு இருக்கும். அந்த கீப்பு வந்து கூட இருக்கிற பிள்ளை கரெக்ட் பண்ணும்போது ஒரு கோவருமா. இப்போது த்ரிஷாவும் சிம்புவும் வந்து மேபி 2 பேரும் லவர்ஸாக இருப்பாங்க. இது இல்லீகல் அஃபேராக இருந்தாலும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு காதல் இருக்கும். ஸோ இந்த காதலுக்காக இவர் எல்லாத்தையும் தூக்கி போடணும், இல்லை இவர் காதலிக்காக எடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் அதே சமயம் வந்து கமலஹாசன் ரொம்ப பொசிட்டிவ், அதை எப்படி நீ ஏமாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் படம் சைடில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதுதான் மெயின் ரோலாக ஒன்று ஓடும் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கே தோணுது. இது எப்படியோ படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா இந்த படத்தில் ஆல்ரெடி சிம்புக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ரொமான்ஸ் சாங் இருக்குன்னே சொன்னாங்க. இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது கமல் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓவராலாக கதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கும் கமல்ஹாசனுக்கும் 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வார் உருவாக இருக்குது அப்படின்னா அந்த வாருக்கு காரணம் த்ரிஷா தான். இது எங்கேயும் கேட்ட மாதிரி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி லியோ டால்ஸ்டாய்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காப்புல, அவர் வந்து அண்ணா கரீனான்னு ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு. அந்த புக்கில் என்னன்னா, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவன் வந்து ஒரு 30 வயசு சின்ன பிள்ளைய கையா முடிச்சு வச்சுருப்பான். ஸோ பயங்கர பாசமாக இருப்பான். அந்த பிள்ளை என்னென்னா, வீட்டுக்கு விருந்தாளியே ஒருத்தர் வருவான், வரும்போது வந்து அவன் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு வந்து இவன் பண்ணுற விஷயங்களை ரொம்ப பிடிச்சி போய் என்ன ஆயிரும், 2 பேர்த்துக்கு டச்சக் ஆயிரும். இதை வந்து பணக்காரனுக்கு பார்த்து இவனை போட்டுறா அப்படின்னா, உடனே இவன் என்ன பண்ணுவா, அவள் எனக்கு வேணும் 2 பேரையும் போடும்போது எனக்கு இவ்வளோ காப்பாற்றணுன்றான்ருக்கா, அவ்வளோ போகிறதுக்காக ட்ரை பண்ணுவான், எவ்வளோ ட்ரை பண்ணுவான். கடைசியில் என்ன ஆகும்னா அவள் செத்து போயிடுவான். இவங்க 2 பேரும் நான் அடித்தாங்களா செத்தாங்களா அப்படின்றதோட தான் அந்த படம் முடியும். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்மளால் வச்சுருக்காரு. அதை அவர் ஸ்டைலில் ஒன்று வச்சுருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் அப்படி போகும்போது சிம்புக்கு ஒரு சண்டை வந்து அப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு ஷாட் வரும். அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த செகண்ட் நமக்கு சூப்பராக அப்படின்னு குருதி பண்ணல் படத்தில் ட்ரெயிலர் பார்த்தவங்க எனக்கு தெரியும் அந்த ஷாட் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரெயினில் ஜம்ப் பண்ணுற ஷாட்
அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க மனுஷன். சரி இதோட முடிச்சிருச்சா அப்படின்னா, ஆளவந்தன் படத்தில் 2 கமல் சண்டை விடுவாங்க. ஒரு பக்கம் நந்தகுமார், இன்னொரு பக்கம் விஜயகுமார். இதில் விஜயகுமார் வந்து ரொம்ப ஒல்லி, நந்தகுமார் பயங்கர பில்டரு பாடி. அதே அந்த காலத்தில் டெக்னாலஜி வளராத காலத்திலே கமல் சார் அப்படி ஷார்ட் எடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட அதே பேட்டர்லேயே மாடியில் வந்து சிம்புவும் கமலும் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் மணி சார் வந்து இவ்வளோ ராவாக ஒரு படம் எடுப்பாரா? அவர்கிட்ட இருக்கிற விஷயமே ஏஸ்தட்டிக் சென்ஸு, அழகியல், ஒரு லவ், ரொமான்ஸ் எதுவுமே காணமேடா அப்படின்னும் போது தான் நமக்கு இந்த படத்தில் வெறும் ஆக்ஷன் பேக்கடை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டில் நாங்கள் காட்ட மாட்டோமையா, நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அபியோஸாக இது உலக நாயகனுக்கு உண்டான படமானா ஆமாம், இது மணி சாருக்கு உண்டான படமானா ஆமாம், இது எஸ்டிஆருக்கு உண்டான படமானா ஆமாம், கூடுதல் இணைப்பா இது த்ரிஷாவுக்கு உண்டான படமானா ஆமாம், இது த்ரிஷாவுக்கு உண்டான படமும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சமீப காலங்களில் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஒரு பெரும் பஞ்சாயத்தை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் சாந்திங்கிறான், இன்னொருத்தன் குஷ்புங்கிறான், இன்னொருத்தன் ஜோதிகாங்கிறான், இன்னொருத்தன் சிம்ரனுங்கிறான், கடைசியில் வந்து நயன்தாரான்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து சீனியர் மோஸ்ட் ஆஸ்ட் அப்போல்லாம் கொடுத்துருந்துருக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயுமே பாருங்களேன், இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக காசிப்பில் மாட்டாமல், நடிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அலட்டாமல், உடம்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, சினிமாவுக்குன்னு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு, எந்த பர்சனலுக்கு காசிப்புக்குள்ளே இடம் கொடுக்காம இருக்கிற த்ரிஷா தான் என்னை பொறுத்த வரையும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல முடியும். லேடி சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான அனைத்து குவாலிட்டிஸ் இருக்கும். கொடி அப்படிங்கிற ஒரு படத்தில் வில்லியா நடிப்பாங்க. பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ராயும், இன்னொரு பக்கம் த்ரிஷா வந்து நிற்கும்போது அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது என்னடா என் கண்ணில் வந்து எல்லாருமே அழகாக தெரியுதாங்க. அழகு அப்படின்னாலும் நம்ம ஐஸ்வர்யா ராய் தான் நம்ம இந்தியாவில் சொல்லி வைப்போம். இப்போ அந்த இடத்துல த்ரிஷா நிற்கும் போது யார் அதில் அழகு அப்படிங்கிற போட்டியே நமக்கு அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி நடிப்புலையும் பார்த்துங்க, நடிப்பு, திமிரு, ஆட்டிடியூடு, டான்ஸு, இந்த மாதிரி கோட் படத்தில் வர டான்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக த்ரிஷா அப்படிங்கிறவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்கு தகுதியானவங்க இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து அடித்து சொல்லலாம். அப்படிப்பட்ட த்ரிஷாவுக்கும் இந்த தக் லைஃப் வந்து ஒரு பெரிய கீ ரோல் பண்ணும். அதுலேயும் அவங்களால தான் இந்த கதையை மூவ் ஆகும் அப்படின் போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அப்பே பையன் கதை. அப்பனுக்கு வந்து அப்பே 8 அடி பாஞ்சா புள்ள 17 அடி பாயணும் அப்படின் போது, இது வந்து சிம்புவுக்கும் கமலுக்கும் அந்த திரைக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, திரைக்கு பின்னாடியும் தான். களத்தூருக்கு அண்ணமால ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுறாரு. இவர் எங்கள் வீட்டு வேலை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுறாங்க. 2 பேருக்கும் சினிமாவை பற்றின ஆழமான புரிதல் இருக்குது. 2 பேருக்குமே சினிமாவில் இருக்கிற அனைத்து துறைகளும் தெரியும், எல்லா கிராஃப்ட்ஸும் தெரியும், A to Z தெரியும். இவங்க 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட எல்லா லெவல் ஆஃப் நாலேஜுமே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த நாலேஜ் உள்ள 2 பேர் திரையிலையும் நடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டைலாக் பண்ணுங்க. ஒரு பக்கம் கமல் சார் ஒரு டைலாக் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் வந்து நான் தான் இனிமேல் சக்திவேல் ரங்கராய நாயக்கர் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் கொடுக்குறாரு. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு திரை ஆளுமை அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த 2 பேருமே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்க்கும்போது இது சரியா அது சரியா அப்படின்னு தக்லை டைட்டில் பண்ணும்போது 2 பேரும் சிங்கம் மாதிரி கத்துறதே வேறு லெவலில் இருக்குது. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரே உரையில் 2 கத்தி இருக்குது. இந்த கத்தியால் எப்படி வந்து அந்த கவரு கிளியுதோ அதே மாதிரி ஒருவேளை இந்த படம் வரும்போது தேட்டர் ஸ்க்ரீன் கிளியுதா கிளியலா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தக் லைஃபோடைய ட்ரெய்லரை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த படம் அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, அதில் ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.